புனித தோமையார் மருத்துவமனை. இறைவனில் நலம் காண, இறைவனின் நலம் பெற. ஆண்டவர் செயலிது நம் கண்ணுக்கு வியப்பே. நம் மருத்துவமனையை நாமே வியந்து பார்க்கும் வண்ணம் ஆண்டவரின் வியத்தகு வழிகாட்டுதல்களை கடந்து வந்த பாதைகளோடு சற்று முன்னோக்கி பார்ப்போம். ஏழ்மை, தனிமை, வறுமை, உடல் உழப்பிணிகள் என்ற நிலைகளில் வாடி வதங்கி உதிர்கின்ற மக்களுக்கோர் நம்பிக்கையின் ஒளிவிளக்காய் புனித தோமையார் மருத்துவமனை தன் 50 ஆண்டு பணிவாழ்வில் நிறைவு கண்டு பொன்விழா காணும் இவ்வினிய இவ்வாண்டில் நன்றி அலைகளை தங்க சுரங்களாக எழுப்பி மங்கள கீதங்களாக முழங்கிடும் பொழுதினில் இறைவனின் இன்னொருளையும் அளவில்லா இரக்கத்தையும் ஆழ்ந்த அன்பினையும் உணர்ந்து நன்றி பெருக்கோடு சிரம் தாழ்த்தி வணங்குகிறோம். இறைவா நன்றி. தோமையார் பாதம் பதித்த இப்புண்ணிய பூமியில் இம்மருத்துவமனை 1972ஆம் ஆண்டு எமது சபையாம் புனித வளனாரின் பிரான்சிஸ்கு சபை தலைமை அன்னை மதர் பிரான்சிஸ் அவர்களால் தோமையார் மலையின் கீழ் துவங்கப்பட்டது. துவங்கப்பட்ட நாளிலிருந்து செவிலிய அருள் சகோதரி டேமியன் மற்றும் மருத்துவர் ஜார்ஜ் அவர்களும் இணைந்து மருத்துவ பணியை ஏழை மக்களுக்காய் மனநிறைவுடன் பணியாற்றி வந்தனர். சிறிய அளவில் தொடங்கப்பட்ட இம்மருத்துவமனை மக்கள் எளிதாக வர வசதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஓராண்டுக்கு பிறகு 1973ஆம் ஆண்டில் டிஃபென்ஸ் காலனியான இவ்விடத்தில் பல வசதிகளோடு இம்மருத்துவமனையை மீண்டும் புதுமையாக துவங்கி பாசமென்ற பட்டாம்பூச்சிகளை பறக்கவிடும் மனிதநேயமிக்க தன்னலமில்லா மருத்துவர் ஜார்ஜ் அவர்களின் தலைமையில் தொடர்ந்து செயல்பட்டது. மேகம் மோதினும் தேயாத சிகரமாய் என்றும் சிரித்து நிற்கும் மறைந்த சென்னை மயிலை பேராயர் லூயிஸ் மத்தியாஸ் ஆண்டகி அவர்கள், இறையருளின் இனிய வாய்க்காலாய் விளங்கிடும் அருட்தந்தை ஜெகநாதன், அருட்தந்தை டிசோசா, அருட்தந்தை மேத்யூ அடிகளார் இவர்களின் பேருதவி, ஒத்துழைப்பு, வழிநடத்துதல், வெளிநாட்டு நிறுவனங்களின் உதவி, நன்மனம் கொண்ட உபகாரிகளின் நன்கொடை இவற்றை கொண்டு இன்று நம்முன் உயர்ந்து நிற்கின்றது நமது புனித தோமையார் மருத்துவமனை. மருத்துவமனையின் வளர்ச்சியில் தனி அக்கறை கொண்டு எம் சபையின் தலைமை அன்னையர்கள், குறிப்பாக தற்போதைய தலைமை அன்னை ஆரோக்கியம் 47 ஆண்டுகளாய் அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர் சிஸ்டர் எக்ஸலின், எமது சபையான புனித வளனாரின் பிரான்சிஸ்கன் சபை அருள் சகோதரிகள், தன்னலம் பாராமல் நோயாளிகளின் நலனுக்காய் உழைத்த மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் அனைவரையும் இணைத்து இந்நாளில் உள்ள நிறைவுடன் நன்றி கூறுகின்றோம். சிறிய அளவில் இலவச மருத்துவமனையாக துவங்கப்பட்ட இம்மருத்துவமனையின் தற்போதைய நிலையின் வளர்ச்சி. நமது மருத்துவமனை தற்போது மக்களின் தேவையான நலன்களை பெற பல்துறை மருத்துவர்களை கொண்டு இயங்குகிறது. பல்வேறு நவீன வசதிகளை கொண்டுள்ளது. அவசர சிகிச்சை பிரிவு, மாடுலர் ஆபரேஷன் தியேட்டர், எண்டோஸ்கோபி, ஆர்த்ரோஸ்கோபி, டென்டல் கேர், ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், டயாலிசிஸ், சிடி ஸ்கேன், 24 மணி நேர பிளட் பேங்க், 24 மணி நேர ஆம்புலன்ஸ் சேவை, 24 மணி நேர பார்மசி மற்றும் லேப், தேசிய அளவிலான தர சான்றிதழ், காயகல்பா ரெகக்னிஷன் from the Ministry of Health and Family Welfare, Government of India, Tamil Nadu Government Chief Minister Best Performance Award under Health Insurance Scheme, rated as one of the top 15 hospitals in ortho segment by Times of India. இவ்வாறாக 150 படுக்கை வசதிகளுடன் கால மாற்றங்களுக்கேற்ப தன்னை நவீனப்படுத்திக் கொண்டு இன்று ஒரு சிறந்த மருத்துவமனையாக இயங்கி வருகிறது. இன்றளவிலும் இறைவனின் பராமரிப்பை இம்மருத்துவமனையின் வளர்ச்சியில் உணர வைத்த இறைவா நன்றி. பெண்களுக்கென இலவச வார்டு வசதி, மருத்துவமனையில் வேலை செய்யும் 18 பெண்களின் குழந்தைகளுக்கு இலவச கல்வி, மாகாளியம்மன் கோவில் பகுதியில் வாழும் 10 கேன்சர் நோயாளி பெண்களுக்கு இலவச மருத்துவ உதவி,
ஈக்காடு தங்கள் பகுதியில் வாழும் மக்களுக்காக மாலை நேர மருத்துவ சேவை, திருநங்கை 50 பேருக்கு இலவச மருத்துவ வசதி, தொழுநோயாளர்களை கண்டறிந்து வருடத்திற்கு ஒரு முறை அவர்களோடு நேரம் செலவிட்டு அவர்களின் தேவைகளை நிறைவு செய்தல், மாதத்திற்கு ஒரு முறை அருகாமையில் உள்ள கிராமங்களுக்கு சென்று இலவச மருத்துவ முகாம்கள், குழந்தைகளுக்கென சிறப்பு பிரிவு, குழந்தைகளுக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டு சிகிச்சை அளித்தல், அவ்வப்போது தேவையான நேரங்களில் திட்டமிட்டு விழிப்புணர்வு முகாம்கள், பேரிடர் காலங்களில் நிவாரணம் மற்றும் மருத்துவ உதவிகள், இவ்வாறாக கொரோனா காலங்களில் கோவோடு கோவிலாக மாறிய எம் மருத்துவமனையின் அனைத்து பணியாளர்களும் தங்களின் திறமைகளை வளர்த்து மகிழ்ந்திருக்க மாதத்திற்கு ஒரு டிபார்ட்மெண்டல் செலிப்ரேஷன். இவ்வாறு புதிய வசதிகளுடனும் புதிய பொலிவுடனும் இன்னும் பல மாற்றங்களை மக்களுக்கு ஏற்ப அமைக்கும் புதுவித சிந்தனைகளோடு வளர்ச்சி பெற்று முன்னேற்ற பாதையின் தூண்களாக தற்போது வழிநடத்தும் புனித வளனாரின் பிரான்சிஸ்கன் சபை தலைமை அன்னை பாசமிகு ரெவரண்ட் மதர் ஆரோக்கியம், டாக்டர் சிஸ்டர் எக்ஸலின் டைரக்டர், டாக்டர் சிஸ்டர் மேரி ஜெனோவா அட்மினிஸ்ட்ரேட்டர், டாக்டர் சிஸ்டர் ரோஸ்லின் மெடிக்கல் சூப்பரண்டன்ட், மேலும் இவர்களோடு 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் மற்றும் 50 ஆண்டுகளாக 24 மணி நேரமும் கரம் கொடுத்து மக்கள் மனதினில் நீங்கா இடம்பெற்ற அனைத்து மருத்துவர்கள், செவிலியர்கள், அனைத்து நிலை பணியாளர்கள், உபகாரிகள், ஜெப தோழமையாளர்கள், நலம் விரும்பிகள், அனைத்து நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.